அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மேமிஸ் கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் எடுத்த விலாக் தான். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊருக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது பொருள் வாங்கிட்டு வருவேன். அன்றைக்கி வந்து சின்ன மார்க்கெட் போய் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பும்போது வழியிலே பார்த்திங்கன்னா அவல் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து சம்பா அவல் அப்படின்னு. சரி பெங்களூரில் கிடைக்காது, சரி கிடைக்கும்போது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அதையும் வாங்கிட்டு இருந்தேன். அவல் சம்பா அவல் 4 படி 100 ரூபா. வெள்ளை அவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இட்லி தோசைக்கு போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசையெல்லாம். ஆனால் இந்த சம்பா அவல் வந்து இட்லி தோசைக்கு போட முடியுமான்னு தெரியல. அம்மா என்ன சொன்னாங்கன்னா புட்டு அவிக்கிற மாதிரி லைட்டாக உப்பு தண்ணி தெளிச்சிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி புட்டு அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா சம்பா அவல் வாங்கிக்கிட்டேன். சம்பா அவல் 4 படி. இதுதான் பார்த்திங்கன்னா சின்ன மார்க்கெட். இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவாடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கிளம்பும்போது தான் பார்த்திங்கன்னா வாங்கினேன். ஏன்னா முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதை பாதுகாத்துட்ருக்கணும். அதனால் கிளம்புற அன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு கருவாடு வாங்கிறதுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே கொஞ்சம் கருவாடு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருந்தேன். அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த சம்பா குனி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு இருக்குது, துண்டு கருவாடு ஒரு 2-3 பீஸ் தான் கிடந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நான் போகும்போது பார்த்திங்கன்னா துண்டு கருவாடு வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து வெலை மீன் கருவாடு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து சீலா கருவாடுலாம் வாங்கிட்டேன். நான் வந்து கருவாடு குழம்பு வச்சேன் அப்படின்னா கருவாடு வந்து கரைய விட மாட்டேன். கரைஞ்சிடுச்சுன்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதனால் முக்கால்வாசி வெந்துருச்சு அப்படின்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். கருவாடு எனக்கு மட்டும் தான் பிடிக்கும். அதனால் நான் கருவாடு குழம்பு வச்சேன்னா கம்மியாக தான் வைப்பேன். ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு 2-3 முருங்கைக்காய் பீஸ் போட்டுட்டு ஒரு முழு துண்டு கருவாடு போடுவேன். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை கொட்டி ஊற்றி அப்படி கெட்டியாக வச்சு இறக்கிடுவேன். அதுக்கப்புறம் சூடான சோறில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த கருவாடும் கரையாமல் இருக்குமா, எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். இப்போவும் பார்த்திங்கன்னா கருவாடு வாங்கிட்டேன். இன்ஷால்லா அங்கே போய் அதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியது தான். மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. வெளியே தான் பார்த்திங்கன்னா கருவாடுலாம் வச்சுருப்பாங்க. இது வந்து உள்ளே வந்தாச்சு. இனி இங்கே வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காய்கறி கடை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வலது பக்கமாக போயிட்டோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஜாமான் கடை நிறைய இருக்கும். அது உள்ளே போனோம் அப்படின்னா மீன் மார்க்கெட்டு. மொத்தத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மார்க்கெட்டில் வாங்கிடலாம். பெரிய மார்க்கெட் போனோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் தூரமாக போனதுனால வீட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த சின்ன மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. காய்கறி வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா மீன் மார்க்கெட் வந்துடும். மீன் வாங்கணுன்னு ஐடியாவே இல்லை, ஆனால் மீனை பார்த்ததும் இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு தோணிச்சு. அதனால் நான் இன்றைக்கி மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா பிள்ளைச்சோரா மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது பெங்களூரில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நான் வாங்கினதும் இல்லை. அதுவும் நான் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன். அதனால் இன்றைக்கி ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்படிங்கிறதுனால சரி பிள்ளைச்சோரா மீன் வாங்கிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அதை அம்மா வாங்கிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அந்த பிள்ளைச்சோரா மீன்லாம். பிள்ளைங்க வந்து இந்த பெரிய பாறை சீலா மீன் தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அதனால் எனக்கு பிடிக்கும், அப்புறம் அம்மா சாப்பிடுவாங்க. அதனால் நான் சொன்னதுனால இன்றைக்கி பிள்ளைச்சோரா மீனை வாங்கிட்டாங்க. வேறு எல்லாம் மீன் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புள்ளி கனவா மீன் வச்சுருந்தாங்க, அப்புறம் சின்ன நெத்திலி, சாலை, சங்கரா மீன், சின்ன சின்ன ஊளி தான் வச்சுருந்தாங்க. வேறு பெரிய மீனுன்னு எதுவுமே இல்லை. அது ஒன்று தான் பெரிய மீனாக இருந்துச்சு. அதனால் அதே வாங்கிட்டோம். மீனை இவங்களே கட் பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இன்னொன்று வந்து இந்த மீனில் வந்து முள்ளுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. மீனோட சேர்த்து சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கியாச்சு. அப்புறம் மதியம் சமையலுக்கு மீன் வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க. சரி எனக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால வெள்ளை கத்திரிக்காய் 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே அதலக்காய் இருந்துச்சு. அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால 2மே நான் வாங்கிக்கிட்டேன். அதலக்காய் வந்து பொரியல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு பொரியல் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து அதலக்காவும் வாங்கியிருந்தேன். மதியம் சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது ஒரு கட்டு வாங்கியாச்சு. கூட பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வச்சுருந்தாங்க. சுண்டைக்காய் வந்து எப்போவுமே காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வத்த குழம்பு வைக்கிறோம் இல்லையா, இது வந்து காயறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சையாக இருக்கிற சுண்டைக்காய். இது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி இன்னொரு நாள் வாங்கலாம் அப்படின்ட்டேன். மற்றபடி வேறு எதுவும் வாங்கலை. அப்படி மார்க்கெட்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா
அந்த பலரச கடை இருந்துச்சு. சரி வந்து ஒரு வாரமாக பலரசம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் மதியம் சமையல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் திரும்ப எடுத்திருந்தேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் எப்போவுமே மருதாணி இலை பறித்து கையில் வைக்க ஆரம்பிச்சிருவேன். நேற்று வச்சுட்டு சொல்லியிருந்தேன் மருதாணி இலை பறிக்கணும் அப்படின்னு. சரி மதியத்துக்கு அப்புறம் பறிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மரத்தை சுற்றி அந்த இரும்பு வலை மாதிரி அடிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மருதாணி மரமும் எலுமிச்சம்பழம் மரம் அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்து இருந்தது. எலுமிச்சம்பழம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் பழுத்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பக்கத்தில் நிற்கும்போது. இப்போ மருதாணி பறிக்கிறதுக்கு மாடிக்கு வந்தாச்சு. மருதாணி கொப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது. அதனால் கொஞ்சம் பாதிக்கு மேலே வெட்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ வந்து மேல் கொப்பை மட்டும் வச்சு வெட்டி எடுத்துட்டாங்க. இதிலே பார்த்திங்கன்னா நிறைய இலை இருக்குது. இதுலேருந்து பறித்தோம் அப்படின்னா நிறையவே வரும். அதனால் இதை அப்படியே வெட்டி போட்டாங்க. இதுலேருந்து அப்படி பறிச்சுக்கோங்க அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இலைலாம் கொஞ்சம் சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும். ஆனால் மருதாணி பார்த்திங்கன்னா நல்லா கலராக பிடிக்கும் அப்படின்னாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. சரி மருதாணி இலை எல்லாத்தையும் உருவிடலாம் அப்படின்னு நானும் அண்ணன் பொண்ணும் சேர்ந்து எல்லா இலையும் உருவியாச்சு. அதோட பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய குச்சி நான் வந்து உடச்சி வச்சுக்கிட்டேன். நானும் நிறைய டைம் பார்த்திங்கன்னா மருதாணி குச்சி கொண்டு வச்சுருக்கிறேன். ஆனால் தொட்டிலேருந்து அது தழுத்து வளர மாட்டேங்க. அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வளர மாட்டேங்க என்னன்னு தெரியல. இருந்தாலும் மறுபடியும் ஆசையாக இருந்தது அப்படின்னு ஒரு 4 குச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மருதாணி இலை பறித்ததோடு பார்த்திங்கன்னா தங்கச்சியும் வந்துட்டா. அதனால் நானே அரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி அரைக்க போகிறா. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா புளி வச்சு அரைப்பாங்க நல்லா பிடிக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேண்டாம், சீனி சேர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் எவ்வளோ இலை இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சீனி போட்டு நல்லாவே அரைச்சி வச்சுட்டா. எப்படியும் நைட்டு 11 மணி ஆகும் மருதாணி வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கலர் ஊறிடும். இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு எடுத்தது. நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பரோட்டா செட்டு சொல்லியாச்சு. எனக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த பரோட்டா செட்டு சுக்கா எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நம்ம ஊரில் மட்டும்தான் அப்படி கிடைக்கும். மற்ற இடங்கள்லாம் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் கிளம்புறதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு மொத்தமாக எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணி வாங்கி பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிட்றது மசாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். இது வந்து ஒரு 1 மணி இருக்கும். அப்போ எடுத்த வீடியோ தான். பிள்ளைங்க தங்கச்சி அப்புறம் அண்ணன் பசங்களோட சேர்ந்து இந்த பூஸ்ட் கேம் எல்லாம் விளையாடி முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மருதாணி வைக்கிறதுக்கே ஆரம்பித்தோம். கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே மாறிட்டு சீனி மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கு. மருதாணி வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 மணிக்கே வச்சுட்டோம் அப்படின்னா தான் காலையில் ஒரு 6 மணிக்கு நல்லா காஞ்சிரும், நல்லா பிடிக்கும். ஆனால் 1 மணிக்கு அப்புறம் தான் வைக்க ஆரம்பித்தோம். அதனால் எப்படி பிடிக்கும்னு தெரியல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணன் பிள்ளைகளுக்கு தங்கச்சி பிள்ளைகளுக்குலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வைக்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வலது கையில் தான் வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இடது கையில் வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு மச்சி வச்சு விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வலது கையில் வச்சு விடுங்க மச்சி அப்படின்ட்டேன். அவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வலது கையில் வச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2:30 மணிக்கு திரும்ப எழுந்திரிச்சு மீதி இருக்கிற மருதாணி வந்து நான் வந்து இடது கையில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. இந்த ஒரு வாரம் அப்படி தான் இருந்தது. நான் வந்ததுக்கப்புறமா பகல் டைமில் கூட இந்த அளவுக்கு ஜாலியாக விளையாட முடியாது, பேச முடியாது. நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா டைமே கிடைக்கிது. அதனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த கண்ணாமூச்சி விளையாடுறது, பூஸ்ட் கேமு, இந்த மாதிரி நிறைய கேம் விளையாடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்கவும் முடியாது எங்களுக்கு. ஓகே அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தான் இருக்கும். நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னா சமையல் வீடியோவோட இந்த மாதிரி தான் அக்கா வீட்டுக்கு போனது, தங்கச்சி பசங்களோட, அண்ணன் வீட்டில் நான் எடுத்த வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.